ஆக்ட்ரஸ் அபர்ணா தாஸ் அவர்களுடைய சங்கீத் வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து செமையாக இந்த சங்கீத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எஸ், அபர்ணா தாஸ் அவர்களுக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வந்த ஒரு ஆக்டருக்கும் தான் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு இவங்க ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கல்யாணம் ஏப்ரல் 24 இன்னைக்கு தான் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்துருப்போம். தீபக் பரம்போல் அப்படின்றவர் தான் அபர்ணா தாஸ் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதாவது மஞ்சுமல் பாய்ஸ்ல கண்ணாடி போட்டுட்டு சட்டா அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க தெரியுமா, அவர் தாங்க தீபக் பரம்போல். அவர் தான் அபர்ணா தாஸ் அவர்களை கல்யாணம் பண்ணிக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க. இவங்களுடைய ஹல்தி ஃபங்க்ஷன் நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ சங்கீத் ஃபங்க்ஷனுடைய வீடியோவும் ஷேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஜாலியா, ரொம்ப சூப்பரா எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. டாடா படத்து மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில அப்படியே பயங்கரமா ஒரு பட்டா போட்டு இடம் பிடிச்சவங்க தான் நம்ம அபர்ணா தாஸ் அவர்கள். ஸோ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றதுல டவுட்டே இல்லை. ஸோ இப்போ அவங்களுடைய திருமணம் நடக்கிறத பார்க்கக்கூடிய தமிழ் ரசிகர்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. மொமெண்ட்ஸ் பை எலிமெண்ட்ரிக்ஸ் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இப்படி ஒரு சூப்பரான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், அபர்ணா தாஸ் அவர்களுடைய இந்த சங்கீத் ஃபங்க்ஷனுடைய வீடியோவை அவங்க கேப்சர் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம சூப்பரா இருக்கு. நம்மளும் அபர்ணா தாஸ் தீபக் பரம்போல் கப்பலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். எப்படா ஸ்டேஷன் வரும் இறங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மொமெண்ட் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா? வாங்க பார்க்கலாம். ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஐடியில் தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயினில். அதுக்கப்புறமா மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் கார்னரில் ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்கிற ஒரு பொண்ணை அழகாக வரைஞ்சிருக்காங்க. வரைஞ்சு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே அவங்களோட எக்ஸ்பிரஷன் இருக்கே, அப்பா அப்பா, ப்ரைஸ்லெஸ் எக்ஸ்பிரஷன் அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க பார்த்த உடனே அவ்வளோ ஆச்சரியமாயிட்டாங்க, அவ்வளோ வந்து எக்ஸைட் ஆயிட்டாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை காமிச்சு இது பாரு நானு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மேல வரைஞ்சவங்களுக்கு கை கொடுக்குறாங்க. கை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்ட்டுக்கு அந்த பேப்பருக்கு பின்னாடி சூப்பரா தேங்க்யூ ஃபார் திஸ் மூமெண்ட் அப்படின்னு அவங்களே வந்து எழுதுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எங்களோட எக்ஸ்பிரஷனை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்டிப்பா சந்தோஷம் இருக்கும்ல. நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்மள வரைஞ்சு நம்ம கிட்ட கொடுக்கும்போது என்னதான் கவலை இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மறந்து போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க.